தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நேற்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. அதன்படி தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது நாளாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் தூத்துக்குடியில் உள்ள ராஜு நகரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். மழைநீரை அகற்றும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் சுற்று வட்டாரங்களில் மூன்றாவது நாளாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருச்செந்தூர், குமராபுரம், முத்துநகர், குறிஞ்சி நகர், வடக்கிரத வீதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வெளியேறி வருவதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருச்செந்தூரில் கடந்த 3 நாட்களாக ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் விட்டு பெரும் மழையாக பெய்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே தண்ணீர்கள் தேங்கி கொண்டே இருக்கின்றன. இதில் பாதாள சாக்கடை இதிலிருந்து வெளியில் வந்து அதுவும் இதோடு சேர்ந்து கலந்து பெரிய சுகாதார கடையும் ஏற்படுத்துது. அதே போல் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறி, அது வரக்கூடிய வாகனங்கள், பால் வண்டி போகவே முடியாத அளவுக்கு தண்ணி ரோடு ஃபுல்லாக இருக்குது. கையில் தூக்கிட்டு தான் போக வேண்டிய. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், ஏரல், அனந்தபுரம், தட்டார்மடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை 5 மணி முதல் 9 மணி வரை மிதமான மழை பெய்தது. காகல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், உடன்குடி, ஆத்தூர், குறும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த தொடர்மழை காரணமாக பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், பணிக்கு செல்வோர் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் நெல்லை மாவட்டம் குத்திரபஞ்சான் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் கன்னிமாறன் ஓடையிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி குத்திரப்பாஞ்சான் அருவி மற்றும் கன்னிமாறன் ஓடைக்கு செல்லவும் குளிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.